எங்கள் அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்கள், எப்படி அவங்க ஊழியத்தின் தொடக்க நாட்களில் இங்கே பிரசங்கம் பண்ணுறப்போ இந்த இடம் வித்தியாசமாக இருந்தது, ஓப்பனாக இருந்தது, எக்கோ அடிக்கும், நல்ல அக்கூஸ்டிக்ஸ்லாம் இருக்காது. அவங்க பாடுறப்போ அந்த ஹார்ன் ஸ்பீக்கர் இருந்தது. ஃபஸ்ட்டு அவங்க ஊழியத்தின் தொடக்கத்தில் சொல்கிறேன், ஹார்ன் ஸ்பீக்கரில் அவங்க பாடுறப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, அவங்க வாய்ஸ் எப்படி கேட்குமா, அதில் ஒரு காக்கா கத்துற மாதிரி கேட்குமா. அப்போது எங்கள் அப்பா வாய்ஸ் உங்களுக்கு தெரியும்னா, அவங்க வாய்ஸை காக்கா கத்துற மாதிரி அந்த ஸ்பீக்கர் எடுத்து காமிக்குதுன்னா அந்த ஸ்பீக்கர் எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும், படு மோசமாக இருந்திருக்கும். அதை மாற்றணுன்னு அவங்க முயற்சி எடுத்து கொஞ்சம் காசு பணம் சேர்த்து வச்சு ஒரு விலையுறந்த ஸ்பீக்கரை வாங்குறப்போ, அந்த டைமில் இந்த நாட்டில் யாருமே சபையில் அப்படிப்பட்ட ஸ்பீக்கர்லாம் யாரும் போட மாட்டாங்க. இவங்க போட்டப்போ சில பேர் அவங்கள முட்டாளுன்ட்டாங்களாம். இவ்வளோ காசை ஒரு ஸ்பீக்கருக்கு யாராவது செலவழிப்பாங்களா, இதை வச்சு என்னென்னமோ செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சிலர் அவங்கள இழிவுபடுத்தினாங்க. அவங்க என்ன சொன்னாங்களாம், நீங்கள் பேசுனது முன்னாலே கேட்டுச்சே எங்களுக்கு, அந்த ஹார்ன் ஸ்பீக்கர்லேயே கேட்டுச்சு, கேட்கணும் அவ்வளோதானே, பாடுறது கேட்கணும், பேசுகிறது கேட்கணும், அப்போ அது ஃபஸ்ட்டே கேட்டுச்சுல, இப்போ என்ன திக்குது அப்படின்றாங்களாம். மனிதன் புத்தி பாருங்கள் எப்படி வேலை செய்யுது. கேட்டால் போதும், பேசிக்காக அதான் இருந்தால் போதும். கடவுள் எப்படி சொல்கிறாரு, மனுஷனுடைய மகிமையான நிலைக்கு வெறும் புசிப்புக்கு நலமாக இருந்தால் பத்தாது, பார்வைக்கும். சில சபைகளில் கடவுளே சேர்ப்பாங்களான்னு தெரில. அவர் பாருங்கள், அவர் அந்த லெவலில் வாழ்கிறாரு. நீங்கள் பாருங்கள், கடவுளுடைய படைப்பை பாருங்கள், மனுஷன் கெடுக்காத இடம்லாம் போய் பாருங்கள், மனுஷன் பில்டிங் கட்டி கெடுத்து வைக்காத இடம், அப்படியே பியோர், அப்படியே சிருஷ்டிப்பு படைப்பு இருக்கிறத போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபங்க்ஷனையும் பார்க்கலாம், என்னது பயன்பாடு, யூட்டிலிட்டியும் பார்க்கலாம், அதே நேரத்தில் அழகும் பார்க்கலாம். ஒரு மரத்தையே எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறார் தேவன். அதில் அந்த வேர்லேருந்து தண்ணி போகணும், எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும், ஃபங்க்ஷன், ப்ராக்டிக்கல், ஒரு யூட்டிலிட்டி, ஒரு பயன்பாடு இருக்குது அதில். ஆனால் அது மட்டும் இல்லை, பார்க்குறதுக்கும் அந்த டிசைனே அழகாக இருக்குது. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறார் தேவன். என்னத்தை, பயன்பாட்டையும் அழகையும். மனுஷனுடைய மகிமையான நிலைக்கு ரெண்டுமே தேவை. அவனுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இருக்கணும் அந்த தோட்டத்தில், ஆனால் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கணும். அதுக்கப்புறம் சொல்லுது பாருங்கள், இந்த தோட்டத்தில் என்னென்ன இருந்தது, பல விதமான லக்ஸுரிஸ், ஆடம்பரங்கள் அந்த தோட்டத்தில் இருந்ததா இல்லையா. 10லிருந்து 14 வாசித்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம் பாருங்கள். 4 நதிகள் ஒரு மனுஷனுக்கு அங்கே ஓடுது, பொன் விளைகிற ஒரு பூமி அங்கே வச்சிருக்கிறாரு, அந்த நிலத்தின் பொன் நல்லதாக இருந்தது, 12ஆம் வசனம் சொல்லுது. விலையேறப்பெற்ற கற்கள் அங்கே இருந்தது. நான் கேட்குறேன், விலையேறப்பெற்ற கற்களுக்கு என்னங்க ப்ராக்டிக்கல் வேல்யூ? வெறும் நமக்கு தேவைப்படுறது மட்டும்தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்து கேட்குறேன், விலையேறப்பெற்ற கற்களை ஏன் வச்சார், தேவையா, அது ப்ராக்டிக்கல் வேல்யூ இருக்கான்னு கேட்குறேன் நான். அது எக்ஸ்ட்ரா.